என் பெயர் சாந்தினி. 26 வயதிலேயே விடாமுயற்சியால் காவல்துறை ஆய்வாளராக பொறுப்பேற்றவள். சீருடை அணிந்து மிடுக்காக வலம் வரும் என்னை பார்ப்பவர்களுக்கு என் மனதிற்குள் இருக்கும் தனிமையும் ரணமும் தெரிய வாய்ப்பில்லை. திருமணமாகி ஆண்டுகள் ஓடிவிட்டன. என் கணவர் சந்தோஷ் ஊரில் பெரிய தொழிலதிபர். எங்கள் இருவருக்கும் இடையே அன்பு இருந்தாலும் குழந்தை இல்லை என்கிற ஏக்கம் ஒரு நிழலாக தொடர்ந்தது. என் மாமியார் வீட்டிலோ வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தை கவனி, அப்போதுதான் வாரிசு பிறக்கும் என மறைமுகமாக சாடினர். ஆனால் லட்சியத்தோடு போராடி பெற்ற இந்த பதவியை விட எனக்கு மனமில்லை. விதிவசத்தால் என் வீட்டிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரத்திற்கு எனக்கு இடமாற்றம் கிடைத்தது. தினமும் அலைவது சாத்தியமில்லை என்பதால் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே ஒரு தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினேன். சந்தோஷ் தன் தொழிலை கவனிக்க வேண்டியிருந்ததால் என்னுடன் வரவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். தனிமை ஒரு கொடிய நோய். பகல் முழுவதும் குற்றவாளிகள் வழக்குகள் என மூழ்கியிருக்கும் எனக்கு இரவு வீடு திரும்பினால் அந்த 4 சுவர்களும் என்னை இகழ்வது போலிருக்கும். வாரம் ஒரு முறை வரும் சந்தோஷோ என் தனிமையை புரிந்து கொள்வதற்கு பதில், உனக்கு அங்கே யாராவது ரகசிய காதலன் இருக்கிறானா என்று சந்தேக கணைகளை வீசுவார். அது என் மனதை சுக்குநூறாக உடைத்தது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் நான் எதற்கு என்று அழுத நாட்களும் உண்டு. அந்த சமயத்தில்தான் என் பக்கத்து வீட்டிற்கு 30 வயது மதிக்கத்தக்க சன்னி என்பவன் குடிவந்தான். அவன் கம்பீரமான தோற்றம் கொண்டவன். தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் வந்திருந்தான். ஒரு நாள் குடிநீர் கேட்டு என் வீட்டிற்கு வந்தவன் நான் தனியாக இருப்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டான். நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா? அப்போ இந்த ஏரியா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் என்று அவன் சிரித்த போது அந்த சிரிப்பில் ஒரு இதம் இருந்தது. அதன் பின் தினமும் என்னை சந்திக்கும் போது நலம் விசாரிப்பான். நான் ஹோட்டலில் உணவு ஆர்டர் செய்வதை பார்த்துவிட்டு, மேடம், இப்படி சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும், உங்களுக்காக என் கையாலேயே சமைச்சு எடுத்துட்டு வரேன் என்பான். சொன்னது போலவே தன் மனைவிக்கு தெரியாமல் சுவையான உணவுகளை சமைத்து எனக்கு கொண்டு வந்து தருவான். காவல்துறை நண்பர்களிடம் கூட கிடைக்காத ஒரு நிம்மதியும் அக்கறையும் அவனிடம் கிடைத்தது. ஆனால் அந்த ஒரு இரவு எல்லாவற்றையும் மாற்றியது. அன்று ஒரு கையில் மது பாட்டிலுடனும் மறு கையில் தான் செய்த விசேஷ உணவோடும் என் வீட்டிற்கு வந்தான் சன்னி. அவன் கண்கள் போதையில் சிவந்திருந்தன. அவன் மனைவி வீட்டில் இல்லாத நேரம் அது. அவனுடைய அந்த தள்ளாட்டமும் அவன் பேச தொடங்கிய அந்த வார்த்தைகளும் என் வாழ்க்கையே உலுக்கிவிட்டன. அந்த இரவு நடந்த சம்பவங்களை நினைத்தால் ஒரு துணிச்சலான போலீஸ் அதிகாரியான என் ஆத்மாவே இப்போதும் நடுங்குகிறது. அவன் தன் மனைவியின் முன்னிலையில் என்னுடன் செய்த அந்த விஷயம், சன்னியின் நடவடிக்கைகளில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதை என் போலீஸ் புத்தி சொல்லிக்கொண்டே இருந்தது. அவன் அழகானவன், அன்பாக பேசுபவன், எனக்காக சமைத்து வருபவன். ஆனால் அவன் மனைவி ஏன் எப்போதும் முக்காடு அணிந்திருக்கிறாள்? ஏன் அவளை ஒரு முறை கூட வெளியில் விடவில்லை? இதை பற்றி நான் கேட்டபோது, அவள் படிக்காதவள், யாருடனும் பேச தெரியாது என்று அவன் சொன்ன பதில் எனக்குள் பெரும் சந்தேகத்தை விதை. ஒரு நாள் என் கணவர் சந்தோஷ் என்னை பார்க்க வந்தபோது இதை பற்றி கூறினேன். அவர் முதலில் பொறாமைப்பட்டாலும் பிறகு அந்த வீட்டின் நிலையை உற்று கவனித்தார். சாந்தினி, நீ சொல்வது சரிதான். அந்த சிறுமியின் கண்களில் பயம் தெரிகிறது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது என்றார். அவர் கிளம்பிய அன்றே அந்த ரகசியத்தை உடைக்க நான் ஒரு திட்டம் போட்டேன். சன்னி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவனது முன் கதவு லேசாக திறந்திருப்பதை உணர்ந்தேன். மெல்ல உள்ளே நுழைந்தவள் அங்கே கண்ட காட்சியால் நிலை குலைந்து போனேன். சன்னியின் மனைவி என்று சொல்லப்பட்ட பெண் ஒரு மூலையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தாள். அவள் கண்களில் இருந்த மரண பயம் என்னை உலுக்கியது. உடனே அங்கிருந்து வெளியேறி சன்னிக்கு போன் செய்தேன். சன்னி, என் கணவர் ஊருக்கு கிளம்பி விட்டார். நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன். இன்று இரவு நாம் பார்ட்டி வைக்கலாமா என்று ஆசை காட்டினேன். அவன் உற்சாகமாக ஒப்புக்கொண்டான். அரை மணி நேரத்தில் சன்னி மது பாட்டில்களுடன் என் வீட்டிற்கு வந்தான். நான் என் மேற்கத்திய உடை அணிந்து அவனுக்காக காத்திருந்தேன். அவன் என் அழகை புகழ்ந்து தள்ளினான். நான் அவனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டே இருந்தேன். அவன் போதையில் மிதக்க தொடங்கினான். சரியான தருணம் பார்த்து நான் கேட்டேன், சன்னி, உன் மனைவியையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். போதையில் அவன் வாய் உலர தொடங்கியது. கொடூரமான உண்மைகள் வெளிவந்தன. அவள் என் மனைவி இல்லை சாந்தினி. என் மனைவி இறந்த பிறகு ஒரு பெண்ணை கடத்தி வந்து மிருகம் போல வீட்டில் கட்டி போட்டு இருக்கிறேன். தினமும் அவளை சித்திரவதை செய்கிறேன். என் மகள் இதையெல்லாம் பார்த்தால் பயப்படுகிறாள். யாரிடமாவது சொன்னால் அவளுக்கும் அதே கதிதான் என்று மிரட்டி வைத்திருக்கிறேன். அவன் ஒரு காமுகன் மட்டுமல்ல, ஒரு மனநோயாளி என்பதும் எனக்கு புரிந்தது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனது போனில் பதிவாகி கொண்டிருந்தது. மறு நிமிடமே மறைந்திருந்த என் சக காவலர்கள் பாய்ந்து வந்து சன்னியை கைது செய்தனர். அந்த வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த பெண்ணை மீட்டோம். அவள் ஒரு பாலியல் தொழிலாளி என்றும் அவளை கடத்தி வந்து சன்னி இத்தனை நாட்களாக சித்திரவதை செய்வதும் விசாரணையில் தெரிந்தது. சன்னியின் மனைவி அவனது கொடுமை தாழாமல் தான் ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்டாள் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்தது. அவன் வீட்டில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த
அந்த 7 வயது சிறுமியை பார்த்தபோது என் இதயம் கனத்தது. தாய் இல்லாத தந்தை ஒரு குற்றவாளி என்று தெரிந்த அந்த சிறுமி அனாதையாக நிற்கிறாள். நானும் என் கணவர் சந்தோஷம் பேசி அந்த சிறுமியை தத்தெடுத்துக் கொள்ள முடிவு செய்தோம். இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை இல்லை என்ற குறையை அந்த சிறுமி போக்கினாள். அந்த சிறுமிக்கு நான் ஒரு நல்ல தாயாகவும் அவளை ஒரு தைரியமான பெண்ணாகவும் வளர்த்து வருகிறேன். தனிமையில் வாடிய ஒரு பெண் அதிகாரியின் வாழ்க்கையில் ஒரு மர்மமான பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான். ஆனால் அவன் கொடுத்தது ரணத்தை அல்ல, ஒரு அழகான குடும்பத்தை. சன்னியின் கைதுக்கு பிறகு அந்த வீடே நிசப்தமானது. ஆனால் அந்த சிறுமியின் கண்களில் இருந்த மௌனமான வலி என்னை உறங்க விடவில்லை. சன்னியால் சித்திரவதை செய்யப்பட்ட அந்த பெண்ணை ஒரு காப்பகத்தில் சேர்த்துவிட்டு அந்த சிறுமியை பாதுகாக்கும் பொறுப்பை நானே ஏற்றேன். அந்த சிறுமியின் பெயர் நிவேதா. ஆரம்பத்தில் யாரிடமும் பேசாமல் ஒரு மூலையிலேயே முடங்கி கிடந்தாள். சீருடை அணிந்த என்னை பார்த்தாலே பயத்தில் நடுங்கினாள். நான் அவளிடம் ஒரு போலீஸ் அதிகாரியாக இல்லாமல் ஒரு தாயாக பழக ஆரம்பித்தேன். நிவேதா, இனி யாரும் உன்னை மிரட்ட முடியாது. உன் அப்பா செய்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு என்று அவளை அணைத்து கொண்ட போது அவள் என் மடியில் முகம் புதைத்து கதறி அழுதாள். அந்த அழுகை அவள் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தது. என் மாமியார் ஆரம்பத்தில் யாருடைய பிள்ளையோ எதற்கு நம் வீட்டிற்கு என்று எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் சந்தோஷ் உறுதியாக நின்றார். சாந்தினி ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கொடுப்பது நம் கடமை என்றார். நிவேதா மெல்ல மெல்ல எங்கள் வீட்டு சூழலுக்கு மாறினாள். அவளது மழலை பேச்சு என் மாமியாரின் கல் மனதையும் கரைத்தது. நிவேதா, எங்கள் வீட்டிற்கு வந்த அதிர்ஷ்டமோ என்னவோ, அடுத்த சில மாதங்களிலேயே நான் கர்ப்பமானேன். வேலையை விடு என்று சொன்ன அதே மாமியார், நீ ஒரு குழந்தையை காப்பாற்றியதால் தான் கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று கூறி என்னை பூ போல பார்த்து கொண்டார். 4 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. இப்போது எங்கள் வீட்டில் 2 நிலவுகள். ஒன்று நான் தத்தெடுத்த நிவேதா, மற்றொன்று எனக்கு பிறந்த மகன். துணிச்சலும் கருணையும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவளால் ஒரு குற்றவாளியை தண்டிக்கவும் முடியும், ஒரு சிதைந்த வாழ்வை சீரமைக்கவும் முடியும். சாந்தினியான நான் இப்போது ஒரு மாவட்டத்தின் உயரிய பதவியில் இருக்கிறேன். சன்னி சிறையில் தன் பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறான். நிவேதா இப்போது பள்ளியில் முதல் மாணவியாக திகழ்கிறாள். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை கொண்டது. சன்னியின் அந்த இருண்ட வீட்டிற்கு பக்கத்தில் தனிமையில் வாடிய சாந்தினியாக நான் இருந்த காலம் இப்போது ஒரு கனவு போல தெரிகிறது. இப்போது என் வாழ்க்கை முழுமை பெற்றுள்ளது. வளர்ந்து நிற்கும் நிவேதா, தத்தெடுக்கப்பட்ட போது மிரண்ட கண்களுடன் இருந்த நிவேதா இப்போது 11ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளது துணிச்சலும் அறிவாற்றலும் என்னையே வியக்க வைக்கும். அவள் என்னை அம்மா என்று அழைக்கும் போதெல்லாம் சன்னியின் பிடியில் இருந்து அவளை மீட்ட அந்த இரவு எனக்கு பெருமையாக இருக்கும். அவளுக்கு தெரியும் தான் பிறப்பால் என் மகள் அல்ல என்று. ஒருமுறை அவள் என்னிடம் கேட்டாள், அம்மா, அன்று நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் என் நிலைமை என்னவாயிருக்கும்? அவள் கண்களை துடைத்துவிட்டு நான் சொன்னேன், நீ என் மகளாக பிறக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதிதான் என்னை அந்த வீட்டிற்கு பக்கத்தில் குடிவர செய்தது. சன்னியின் தண்டனை காலம் முடிந்து அவன் விடுதலையாக போகிறான் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. ஒரு அதிகாரியாக அவனை கூண்டில் ஏற்றிய நான் ஒரு தாயாக அவன் என் மகளை தேடி வருவானோ என்று சற்று அஞ்சினேன். ஆனால் சிறையிலிருந்து வெளிவந்த சன்னி நேராக என் வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் பழைய திமிர் இல்லை. உடல் மெலிந்து கண்கள் குழி விழுந்து குற்ற உணர்ச்சியில் கூனி போயிருந்தான். என் வீட்டு வாசலில் நின்று கதறி அழுதவன், நிவேதாவை பார்க்க கூட தகுதி இல்லை என்று கூறி அவளை ஒரு தேவதையாக வளர்த்திருக்கிறீர்கள். அவளுக்கு தயவு செய்து என் நிழல் கூட தெரிய வேண்டாம். நான் ஒரு துறவியாக போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். அதுதான் ஒரு பெண்ணாகவும் அதிகாரியாகவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் சொந்த மகன் அபிக்கும் நிவேதாவுக்கும் இடையே இருக்கும் பாசம் அண்ணன் தங்கை உறவையும் தாண்டியது. என் கணவர் சந்தோஷ் இப்போது தன் தொழிலை விட குடும்பத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். என் மாமியார் இப்போது ஊர் முழுவதும் என் மருமகள் ஒரு துர்க்கை, அனாதையாக இருந்த ஒரு குழந்தையை தன் இரத்தமாக மாற்றியவள் என்று பெருமையாக பேசுகிறார். வாழ்க்கை நமக்கு சில நேரங்களில் கசப்பான அனுபவங்களை தருகிறது. ஆனால் அந்த அனுபவங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி இருக்கிறது. அன்று ஒரு சாதாரண பெண்ணாக நான் பயந்திருந்தால் இன்று ஒரு அழகான குடும்பம் எனக்கு கிடைத்திருக்காது. துணிவே துணை. இது என் சீருடைக்கு மட்டுமல்ல, என் வாழ்க்கைக்கும் பொருந்தும். 10 ஆண்டுகள் மின்னல் வேகத்தில் கடந்துவிட்டன. என் சீருடையில் நட்சத்திரங்கள் கூடிவிட்டன. இப்போது நான் அந்த நகரத்தின் துணை காவல் ஆணையர். வீட்டின் வரவேற்பறையில் ஒரு பெரிய புகைப்படம் மாட்டி இருந்தது. அதில் நிவேதா காவல்துறை பயிற்சி மையத்தின் சீருடையில் மிடுக்காக நின்றிருந்தாள். ஆம், அவள் தன் தந்தையின் இருண்ட நிழலை துடைத்தெறிந்துவிட்டு தன் தாயின் நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்தாள். பயிற்சி முடிந்து வந்த நிவேதா என் காலில் விழுந்து ஆசி பெற்ற போது சொன்னாள், அம்மா, அன்று ஒரு பெண்ணை சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் மீட்டீர்கள். இன்று அதே போன்ற ஆயிரக்கணக்கான பெண்களை காக்க என்னை தயார்படுத்தி இருக்கிறீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு தரும் குருதட்சணை. அந்த நொடி ஒரு தாயாக நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு
அளவே இல்லை. நான் அன்று சன்னியை பிடித்து அந்த பெண்ணை மீட்டது ஒரு சிறிய பொறிதான். ஆனால் இன்று அது ஒரு பெரிய விழிப்புணர்வாக மாறி இருக்கிறது. என் கணவர் சந்தோஷ் இப்போது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். என் மகன் அபி அக்காவை போலவே சமூக அக்கறை கொண்ட இளைஞனாக வளர்ந்து வருகிறான். என் மாமியார் இப்போது அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களிடம் பெண் படிப்பு வீட்டிற்கு மட்டும் வெளிச்சமல்ல, நாட்டுக்கே வெளிச்சம் என்று உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த பழைய வீட்டை கடந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அன்று அந்த வீட்டின் ஜன்னல்கள் பயத்தை உமிழ்ந்தன. இன்று அந்த வீடு ஒரு மழலையல் பள்ளியாக மாற்றப்பட்டிருந்தது. குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் அங்கே நிறைந்திருந்தது. வாழ்க்கை எனக்கு பல சவால்களை கொடுத்தது. கணவனின் சந்தேகம், மாமியாரின் ஏளனம், குற்றவாளியின் அச்சுறுத்தல். ஆனால் நான் எதற்கும் தலை வணங்கவில்லை. நியாயத்தின் பக்கம் நின்றதால் இன்று ஒரு நிம்மதியான உறக்கமும் பெருமைப்படும்படியான குடும்பமும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இருளை கண்டு பயப்படுவதை விட ஒரு சிறு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது மேல். அந்த மெழுகுவர்த்தி தான் சாந்தினி. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்பார்கள். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். சாந்தினியாக நான் இன்று பணி ஓய்வு பெறும் நிலையில் நிற்கிறேன். ஆனால் இந்த ஓய்வு என்பது ஒரு முடிவல்ல, என் லட்சியத்தின் அடுத்த கட்டம். காவல்துறை தலைமை அலுவலகத்தில் எனக்கு பாராட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. மேடையில் நான் அமர்ந்திருக்க சிறப்பு விருந்தினராக ஒரு இளம் IPS அதிகாரி அழைக்கப்பட்டிருந்தார். அவர் வேறு யாருமல்ல, என் மகள் நிவேதா. மேடை ஏறிய நிவேதா மைக்கை பிடித்து பேச தொடங்கிய போது அரங்கம் நிசப்தமானது. இன்று ஒரு நேர்மையான அதிகாரிக்கு நாம் விடை கொடுக்கிறோம். ஆனால் எனக்கு அவர் வெறும் அதிகாரி மட்டுமல்ல, என் வாழ்வின் கடவுள். அன்று அந்த இருட்டு அறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த ஒரு சிறுமியை இன்று உங்கள் முன்னால் ஒரு IPS அதிகாரியாக நிற்க வைத்தது அவர் கொடுத்த அன்பும் துணிச்சலும் தான். அவள் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீர் நான் கடந்த 30 ஆண்டுகளில் சந்தித்த அத்தனை வழிகளையும் துடை தெரிந்தது. விழா முடிந்து வீடு திரும்பிய போது தபாலில் ஒரு கடிதம் வந்திருந்தது. அது வாரணாசியில் இருந்து வந்திருந்தது. அதில் எந்த பெயரும் இல்லை. ஆனால் சில வரிகள் மட்டும் இருந்தன. அம்மா, என்னால் உங்களை அம்மா என்று அழைக்க தகுதி இல்லை. ஆனால் என் மகளை ஒரு தேவதையாக மாற்றிய உங்களுக்கு அந்த சிவபெருமான் எல்லா நலன்களையும் தருவார். நான் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக கங்கை கரையில் என் வாழ்நாளை கழிக்கிறேன். நிவேதா ஒரு போலீஸ் அதிகாரி என்ற செய்தி கேட்டு என் ஆத்மா சாந்தி அடைந்தது. அது சன்னியின் கடிதம். அவன் முழுமையாக மாறியிருப்பதை உணர்ந்து என் மனம் லேசானது. பழி வாங்குவதை விட ஒருவனை மனமாற்றம் அடைய செய்வதுதான் அதிகாரத்தின் உண்மையான வெற்றி என்பதை உணர்ந்தேன். இப்போது என் வீட்டில் பேர குழந்தைகளின் சத்தம். சந்தோஷ் இப்போது தன் தொழிலிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு என்னுடன் சேர்ந்து தோட்டத்தை பராமரிக்கிறார். என் மகன் அபி ஒரு பெரிய வழக்கறிஞராகி ஏழைகளுக்காக போராடி வருகிறான். இரவு நிலவில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். நிவேதா தன் சீருடையுடன் வந்து என் அருகில் அமர்ந்தாள். அம்மா, நாளைக்கு நான் ஒரு பெரிய கடத்தல் கும்பலை பிடிக்கப் போகிறேன். உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்றாள். அவள் கைகளை பற்றி கொண்டு சொன்னேன், சாந்தினியின் மகள் எதற்கும் அஞ்சமாட்டாள். போய் வெற்றி பெற்றுவா. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சாந்தினிதான். அவளுக்குள் இருக்கும் சக்தியை அவள் உணரும் போது அவளால் ஒரு சமுதாயத்தையே சீரமைக்க முடியும். தீமைக்கு ஒருபோதும் அழிவு தராமல் விடக்கூடாது. ஆனால் அந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையை பிரித்தெடுப்பதே மனிதநேயம். ஓய்வு கால வாழ்வு என்பது அமைதியானது என்று நினைத்தேன். ஆனால் சாந்தினியின் வாழ்க்கையில் அமைதி என்பது புயலுக்கு முன்னால் வரும் மௌனம் என்பதை மீண்டும் ஒரு முறை காலம் நிரூபித்தது. பணி ஓய்வுக்கு பிறகு வீட்டை அடுக்கிக் கொண்டிருந்த போது சன்னி முன்பு இருந்த அந்த பழைய வீட்டிலிருந்து நான் எடுத்த ஒரு சிறிய இரும்பு பெட்டி கண்ணில் பட்டது. இத்தனை ஆண்டுகால பரபரப்பில் அதை திறக்கவே இல்லை. அதன் பூட்டை உடைத்து உள்ளே பார்த்தபோது அங்கே சில புகைப்படங்களும் ஒரு டைரியும் இருந்தன. அதில் இருந்த ஒரு புகைப்படம் என்னை அதிர வைத்தது. அதில் சன்னியும் ஒரு இளைஞனும் சிரித்தபடி நின்றிருந்தார்கள். அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, என் கணவர் சந்தோஷின் தம்பி. அந்த டைரியை புரட்டிய போதுதான் அதிர்ச்சியான உண்மை தெரிந்தது. சன்னி ஒரு காலத்தில் என் கணவரின் குடும்ப தொழிலில் பங்குதாரராக இருந்திருக்கிறான். சில பண பிரச்சனைகளால் அவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சன்னியின் மனைவி தற்கொலை செய்து கொண்டதற்கு என் மைத்துனர் கொடுத்த நெருக்கடியும் ஒரு காரணம் என்பது அந்த பதிவுகளில் இருந்து தெரிந்தது. அன்று சன்னி என் வீட்டிற்கு வந்து உளறிய போது என் மனைவியின் மரணத்திற்கு பழிவாங்க துடிக்கிறேன் என்று சொன்னதன் உட்பொருள் இப்போதுதான் எனக்கு புரிந்தது. அவன் என்னை பின்தொடர்ந்தது தற்செயலானது அல்ல. என் கணவரின் குடும்பத்தை பழிவாங்க அவன் போட்ட திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த உண்மையை நான் நிவேதாவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கினேன். ஏனென்றால் சன்னி அவளது தந்தை. ஆனால் நிவேதா இப்போது ஒரு தேர்ந்த அதிகாரி. உண்மையை மறைப்பது அவளுக்கு செய்யும் துரோகம் என்று கருதி அவளிடம் அந்த டைரியை கொடுத்தேன். டைரியை படித்து முடித்த நிவேதா கண்களில் கண்ணீருடன் சொன்னாள், அம்மா, சன்னி என் தந்தை என்றாலும் அவர் செய்த தவறு. அதே சமயம் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்த நம் குடும்பத்து ஆட்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. சட்டம் யாருக்கும் வளைந்து கொடுக்காது. தன் வளர்ப்பு தந்தை சம்பந்தப்பட்ட பழைய ஊழல் வழக்கை நிவேதா கையில் எடுத்தாள். குடும்பத்திற்குள் பெரும் புயல் வீசியது. பெத்த தாயையே காட்டி கொடுப்பாயா என்று உறவுகள் பேசின. ஆனால் நான் நிவேதாவின் பக்கம் நின்றேன். நீ ஒரு போலீஸ் அதிகாரி, உன் கடமையை செய் என்று அவளுக்கு தைரியம் கொடுத்தேன். இறுதியில் என் மைத்துனர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார். சன்னியின் சொத்துக்கள் மீட்கப்பட்டு நிவேதாவின் பெயருக்கு வந்தன.
சாந்தினியான நான் அன்று விதைத்த நேர்மை இன்று என் மகள் மூலமாக என் சொந்த குடும்பத்தையே சுத்தப்படுத்தி இருக்கிறது. இரத்த உறவுகளை விட தர்மத்தின் உறவே மேலானது என்பதை உலகம் உணர்ந்தது. நிவேதா தன் தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் கொண்டு சன்னி சாந்தினி அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு காப்பகத்தை தொடங்கினாள். அது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் புகலிடமாக மாறியது. ஒரு பெண்ணின் போராட்டத்திற்கு முடிவே இல்லை. அவள் கடந்து வரும் பாதையில் பல ரகசியங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையும் நேர்மையும் எப்போதும் அவளுக்கு துணையாக இருக்கும். மைத்துனர் மீதான வழக்கு முடிவுக்கு வந்ததும் நிவேதாவின் மனதில் ஒரு நீண்ட கால ஏக்கம் பிறந்தது. அம்மா, என் உயிரியல் தந்தை இப்போது எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவரை மன்னிப்பதற்காக அல்ல, அவரை ஒரு மனிதராக புரிந்து கொள்வதற்காக என்றாள். சாந்தினியாகிய நானும் அவளது இந்த விருப்பத்தை மறுக்கவில்லை. வாரணாசியின் கங்கை கரைக்கு நாங்கள் இருவரும் பயணமானோம். அடையாளம் இழந்த ஒரு மனிதன் வாரணாசியின் அந்த புனித கரையில் காவி உடை அணிந்து உடல் முழுவதும் திருநீறு பூசி அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருந்த ஒரு முதியவரை நிவேதா அடையாளம் கண்டு கொண்டாள். அந்த பழைய மிருகத்தனமான சன்னியின் சுவடு கூட அவரிடம் இல்லை. அவர் ஒரு அனாதை இல்லத்தின் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். நிவேதா மெல்ல அவர் அருகில் சென்று நின்றாள். சன்னி என்று நான் அழைத்த போது அவர் நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் எங்களை பார்த்ததும் ஒரு கணம் மின்னல் வெட்டியது. அடுத்த கணம் கண்ணீர் அருவியாக கொட்டியது. சன்னி நடுங்கும் கைகளுடன் நிவேதாவை பார்க்க முயன்றார். ஆனால் தகுதி இல்லை என்பது போல தலையை குனிந்து கொண்டார். நிவேதா பேசத் தொடங்கினாள். நீங்கள் எனக்கு தந்தையாக இருந்தபோது பயத்தையும் சித்திரவதையையும் கொடுத்தீர்கள். ஆனால் இந்த தாய் எனக்கு கண்ணியத்தையும் கல்வியையும் கொடுத்தார். இன்று நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக உங்கள் முன்னால் நிற்பது நீங்கள் செய்த பாவங்களுக்கான தீர்ப்பு. சன்னி விம்மி அழுதார். என்னை மன்னித்து விடு மகளே, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லை. ஆனால் நீ சீருடையில் இருப்பதை பார்க்கும்போது நான் செய்த ஒரு நல்ல காரியம் உன்னை இந்த தாயிடம் ஒப்படைத்தது மட்டும்தான் என்று புரிகிறது என்றார். அந்த சந்திப்பு ஒரு கசப்பான மோதலாக இல்லாமல் ஒரு பாவ மன்னிப்பாக அமைந்தது. நிவேதா அவரிடம் ஆசி பெறவில்லை. ஆனால் அவர் செய்த சேவைகளை பாராட்டி தான் கொண்டு வந்திருந்த சில உடைகளையும் உணவையும் வழங்கினாள். கிளம்பும் போது சன்னி என்னிடம் சொன்னார், சாந்தினி மேடம், அன்று நீங்கள் என் வீட்டிற்குள் வராமல் இருந்திருந்தால் நான் ஒரு கொலைகாலியாக செத்திருப்பேன். நீங்கள் என் மகளை காப்பாற்றியது மட்டுமல்ல, என் ஆத்மாவையும் காப்பாற்றி விட்டீர்கள். நாங்கள் ரயிலில் ஊர் திரும்பும் போது நிவேதா என் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளது மனதில் இருந்த பாரம் குறைந்திருந்தது. அம்மா, இப்போதுதான் என் வாழ்க்கை முழுமையாக தொடங்குகிறது. கடந்த காலத்தின் நிழல்கள் விலகிவிட்டன என்றாள். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரிந்தன. சாந்தினியான நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். வாழ்க்கையின் ஒரு பெரிய உண்மையை எனக்கு சொல்லிக் கொடுத்தது தண்டனையை விட மன்னிப்பு பெரியது. ஆனால் அந்த மன்னிப்புக்கு தகுதியானவராக ஒருவர் மாறுவதே உண்மையான மாற்றம். சாந்தினியும் நிவேதாவும் தங்கள் கடமைகளை தொடர்ந்தனர். சன்னி வாரணாசியில் ஒரு நிழலாக தன் வாழ்வை சமூக சேவையில் கழித்தார். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் என்பதற்கு இவர்களே சாட்சி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.